கிரிக்கெட் ஒரு அலசல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம T20 வேர்ல்டு கப் வருதுல, அதற்குரிய டீம் இந்தியா ஸ்குவாட் 11 பிளேயிங் 11 பார்ப்போம். ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 11 எடுத்துக்கலாம். இப்ப கூட ரீசெண்டா ஹர்ஷித் ராணா வெளியே போயிட்டாரு, இன்ஜுரி முட்டி இன்ஜுரினால வெளியே போயிட்டு அவருக்கு பதிலாக முகமது சிராஜ் உள்ள வந்திருக்காரு. சிராஜ் வந்து நல்ல போர்டு T20 வேர்ல்டு கப்ல இருந்தார், ஜெயிக்கிறப்ப கூட இருந்தார். அவரு ஸ்குவாட்ல வந்து யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேட்டர்ல இருந்து சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, அதுக்கு அடுத்து ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அதுக்கப்புறம் இசான் கிஷன் வந்து விக்கெட் கீப்பர்ல இருக்க, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர்ல வந்துருவாரு, ஜஸ்பிரீத் பும்ரா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா இல்ல, அதுக்கு பதில் முகமது சிராஜ் உள்ள வந்திருக்காரு. இப்போ குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி போன்ற ஹர்ஷிப் சிங் போன்ற 15 வீரர்கள் இருக்காங்க. இதுல பிளேயிங் லெவல்ல யார் விளையாடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நம்ம யார் விளையாடணும்னா, நம்ம இசான் கிஷனு, சந்து சாம்சன் வந்து இப்ப ஃபார்ம் இல்லாதனால ரீசெண்ட் ஃபார்ம் தான் நமக்கு முக்கியம். அதனால அவர் இல்லாதனால நம்ம இசான் கிஷனு, அபிஷேக் சர்மா ஸ்ட்ராங் கண்டென்ட் ஓப்பனிங்ல அவர் எடுக்க முடியாது. அதனால நம்ம அபிஷேக் சர்மா கன்ஃபார்ம் இருக்கணும். அபிஷேக் சர்மா வந்து அவர் எப்படி ஃபார்ம்ல இருக்காருன்னா, அவரு வந்த 20 பால் இருந்து 50 ரன் 20 பால் நின்று 50 ரன்ன்ற மாதிரி ஃபார்ம்ல இருக்காரு. அது போதும் இந்தியன் டீமுக்கு. 20 பால் பிடிக்கிறாரா 50 ரன். இசான் கிஷன் 15 பால் பிடிக்கிறார் 50 ரன். வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்காங்க இசான் கிஷன். ஒவ்வொரு மேட்சும் அடிக்கிறாரு. டொமஸ்டிக்ல அவர் பண்ணாத இந்த ரசமே தெரியும், அவர் எப்படி வெளியே போனாரு. அவருக்கு அதெல்லாம் தனி வீடியோ போடலாம், வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட் சொல்லுங்க, அவர் முழு வீடியோ போடுவோம். இப்ப சரியான ஃபார்ம்ல இருக்காரு. அடுத்து ஒன் டவுன் திலக் வர்மா வந்துட்டாரு. சந்து சாம்சனுக்கு ஓப்பனிங்ல இடம் இல்லை. சந்து சாம்சனுக்கு ஓப்பனிங்ல இடம் இல்லை இப்போதைக்கு. இது பின்காலத்து இசான் கிஷன் ஃபார்ம் இல்லாம போனாலோ, அபிஷேக் சர்மா ஃபார்ம் இல்லாம போனாலோ உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஒன் டவுனா திலக் வர்மா, அவர் வந்து இன்ஜுரியில இருந்தாரு. இன்ஜுரி முடிச்சு இப்ப வந்துட்டனால திலக் வர்மா விளாண்டே அவனு இப்ப வார்ம் அப் மேட்ச் நல்லா விளாண்டாரு, சூப்பரா அருமையா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து 2 டவுன் சூரியகுமார் யாதவ், அவங்க இந்தியன் டீம் கேப்டனு. இப்ப போன வருஷம் அவர் ஒன்று சொல்லணுமா, 2025 ஃபுல்லா 212 ரன் அடிச்சாரு. இப்ப வெறும் 5 மேட்ச்ல 242 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. அந்த மாதிரி மொட்டை ஃபார்ம்ல இருக்காரு சூரியகுமார் யாதவ். அதுக்கு அடுத்து ஹர்திக் பாண்டியா 5வது பிளேஸ்ல, ஹர்திக் 4-5. 5th டவுன்ல நம்ம ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. அவர் வந்து பவுலிங்கும் நம்ம டீமுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு, பேட்டிங் நல்ல டீம் ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு. அதனால அவர் டீம்ல இருந்தே ஆகணும். அவர் இல்லாம ஒரு இந்தியன் டீமும் செட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா பேட்டிங் பேலன்ஸ் தருவாரு, பவுலிங் மட்டும் போனாலும் மேட்ச்ல இருப்பாரு. பேட்டிங் மட்டும் பண்ணுப்பா, ஆனா பேட்டிங் பண்ணுவார். இல்ல பண்ணி 2 ஃபீல்டிங் மட்டும் டீம்ல இருப்பானா அப்படி இருப்பாரு. அந்த மாதிரி ஹைப் தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி பிளேயருங்க. அதுக்கடுத்து நம்ம சிவம் துபே 6th சிவம் துபே வந்துருவாரு. அவர் இப்போதைக்கு விக்கெட்டிங் எபிலிட்டியோட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஹிட்டிங் துபேவா திரும்ப வந்திருக்காரு. ஆடிச்சாமே மீண்டும் பாக்குற மாதிரி எனக்கு கண்ணு தெரியுது. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். சந்து சாம்சன் பேட் நியூஸ் தான். நம்ம துபே வந்து நல்ல ஃபார்ம்ல தெரியுறாரு. அவரால் அவர் 6th வந்துருவாரு. பினிஷரா நம்ம ரிங்கு சிங் கிளம்புறாரு. அவருக்கு வந்து நியூசிலாந்துல வாய்ப்பு கிடைக்கல, கிடைச்ச இடத்துல நல்லா ப்ரூவ் பண்ணாரு. ஆனா 7வது இடத்துல அவரு, 8வது இடத்துல வருண் சக்கரவர்த்தி, 9வது இடத்துல ஒரு இன்னொரு ஸ்பின்னரோட போனோம்னா அவரு குல்தீப் இல்லாட்டினா ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ், பும்ரா. எப்படின்னா 7வது இடத்துல ரிங்கு சிங்கா, 8வது இடத்துல வருண் சக்கரவர்த்தி, 9வது இடத்துல ஹர்ஷ்தீப் சிங், 10வது இடத்துல முகமது சிராஜ், 11வது இடத்துல பும்ரா. நம்ம இப்படி போனாலும் போய்க்கலாம். இல்லாட்டி 7 வந்து ரிங்கு சிங், 8 குல்தீப், 9 வருண், 10 ஹர்ஷ்தீப், 11 பும்ரா. இப்படி நீங்க எந்த காம்பினேஷன் போகலாம். எந்த காம்பினேஷன் போனாலும் நீங்க நம்ம இந்தியால ஸ்பின்னு கொஞ்சம் 2 தேவைதான். அதனால குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தியோட போகலாம். பட் நாம் இன்னொரு பேட்ஸ்மேன் இருந்தாலும் குல்தீப் யாதவ் உட்கார உள்ள ஒன்றா என்ன டீம் ஸ்ட்ரென்த் ஆனாலும் 8-9 வரைக்கும் பேட்டிங் வரும். இப்போ ஹர்ஷித் ராணா இல்லாத முகமது சிராஜ் வெயிட் பண்ணதான் ஆகணும். ஏன்னா நம்ம குல்தீப் யாதவ் ஆடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் 2 பவுலர் இருந்தா போதும், ஃபாஸ்ட் பவுலரு. இல்லாட்டினா 3 ஸ்பின்னர் வேணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? அக்ஷர் பட்டேல் 8, குல்தீப் யாதவ் 9, வருண் சக்கரவர்த்தி 10, பும்ரா 11. ஏன்னா பாண்டே அவங்க 4 நாள் 8 ஆயிப்போச்சு, 8 ஓவர் ஆயிப்போச்சுல. அதனால அப்படி பார்க்கலாம். இதனால இதுதான் ஸ்குவாட், இப்படிதான் இருக்கணும். 3 விதமா யோசிக்கலாம். அங்க கோச் எப்படி யோசிக்கிறான்னு தெரியல. இதே மாதிரி யோசிச்சா அவங்க கரெக்டான டாஸ் எப்படி பொறுத்து, பிளேன்ல பொறுத்து போகலாம், இல்லாட்டி பிச்சு கண்டிஷனை பொறுத்து போகலாம். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன்.
இதே மாதிரி அடுத்து எந்த டீமுக்கு ஸ்குவாட் அனலைசிஸ் போடலாம்னு சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தெளிவான ஒரு வீடியோவா போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை இன்னும் நிறைய வரும்.